ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்ன நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று பார்க்கத்தானே வந்தாய்? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன். உன்னுடைய பல நாள் கேள்விகளுக்கும் பல நாள் இருக்கும் தொல்லையை உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கவும் நான் வந்தேன். என்னுடைய அழகான பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபரால் அதிகமாக கஷ்டப்படுகிறாய். முக்கியமாக சொல்ல போனால், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபரும் வெளியில் இருக்கும் உன் சொந்தத்தில் இருக்கும் ஒரு நபரும் சேர்ந்துதான் உன்னுடைய வாழ்க்கையையே திட்டம் போட்டு கெடுக்கிறார்கள். நீ கூட நினைப்பாய், இவர்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் விட்டு போனால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று. அதுதான் நடக்கப் போகிறது. என்னுடைய பிள்ளையான நீ பல நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாலும் ஒரு துளி முகத்தை கூட மற்றவரிடம் கோபமாக காட்டியதில்லை. உன்னுடைய மனமோ என்ன தெரியும் அடிக்கடி சொல்லும், நம் வாங்கி வந்த வரமோ இப்படி. அதனால்தான் பலருடைய வார்த்தையால் அடிபட்டு கொண்டு இருக்கிறோம். இதுவே நம் அழகாக வரத்தை வாங்கி கொண்டு வந்தால் யார் நம்மை எப்படி பேசுவார்கள் என்று. தங்கமே, நீ வரத்தை வாங்கி வந்தது திட்டு வாங்குவதற்கோ அசிங்கமாக பேச்சு வாங்குவதற்கோ அல்ல, அழகாக வாழ்வதற்கு. உன்னுடைய கர்மவினை என்பதை விட உன்னை பேசி பேசி அவர்கள் பாவத்தை கூட்டிக் கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவுக்கு முன்னேற போகிறாய் என்பது தெரியுமா? தெரியாதா? தெரியாது தானே? சொல்கிறேன் கேள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பிரம்மாண்டமாக, அதிக பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் வாழப் போகிறாய். எத்தனையோ நபர்கள் என்னிடம் வந்து, இதை செய்து தாருங்கள் சாயி, அது செய்து தாருங்கள் சாயி என்று ஒவ்வொன்றாக கேட்பார்கள். ஆனால் நானும் தருகிறேன் என்று சொல்வேன். அவர்கள் கர்மவினை முடிந்தது பிறகு தருவேன். ஆனால் உன்னுடைய கர்மவினை இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஆனாலும் அதற்கு முன்பே உன் வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கும் நபரை உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கத்தான் போகிறேன். யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை பார். எந்த அளவுக்கு பயந்து போய் நடுங்கி, எந்த அளவுக்கு கஷ்டத்தோடு இருக்கிறாய். ஆனால் எந்த நபரை பார்த்து நடுங்கி கொண்டு, ஐயோ இவர்கள் வந்தால் நம் வாழ்க்கை இப்படியாகிவிடுமே என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாயோ, அந்த நபரை உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப் போகிறேன் அம்மா. நீ பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் தீங்கு செய்பவன் அல்ல, வாழ வைப்பவன்தான் இந்த சாய். இந்த சாய் ஆகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் என்னென்ன செய்யலாம், யார் யாரை வைக்கலாம், யார் யாரை எடுக்கலாம் என்று யோசித்து கொண்டேதான் இருப்பேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒருவரை எடுக்கத்தான் போகிறேன். உன் குடும்பத்தில் இருப்பவரும் வெளியில் இருப்பவரும் சேர்ந்துதானே உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் நானும் அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம், அவர்களையே இல்லாமல் ஆக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும். தவறு செய்திருக்கிறார்கள், அதனால் தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்றால் அது வேறு. தவறே செய்யாமல் ஒருவனிடம் தேவையே இல்லாத பேச்சு வாங்குகிறார்கள் என்றால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய பிள்ளையான நீ இன்று மட்டுமல்ல, என்றுமே மற்றவருடைய கையால் எந்த ஒரு சிறிய பொருளையோ பணத்தையோ வாங்கி தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நிற்க மாட்டாய். எதுவாக இருந்தாலும் கம்பீரமாகத்தான் நிற்பாய். உனக்கு தொந்தரவு கொடுத்த நபர்கள் எல்லாரும் உன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு அப்படியே அவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு அப்பாவாக நான் நினைத்தால், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டும். அதுவும் பயங்கரமான தண்டனை.
உன்னை எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வுக்கு யாரெல்லாம் துரோகங்களை செய்தார்களோ, என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ பயப்பட வேண்டாம். மனதால் சோர்ந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்று. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயங்களை நீக்கி இன்பமான விஷயங்களை கண்டிப்பாக தருவேன். யாரெல்லாம் உனக்கு துரோகம் செய்தார்களோ, யாரெல்லாம் உன்னை வாழக்கூடாது என்று கண்டிச்சு வைத்தார்களோ, உனக்கு அடுத்து பிரச்சனைகளை மேற்கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தார்களோ, அவர்கள் அனைவருமே நிச்சயமாக இந்த சாய் கையால் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிப்பாக நீ நினைக்கலாம், ஏன் இந்த இப்பொழுது வரும் அனைவருமே கெட்டவர்களுக்கு மட்டுமே ஒரு பாதுகாப்பு தருகிறார்கள். தெய்வம் நல்ல பிள்ளையாக இருக்கிறோம், தெய்வம் ஏன் நல்லது செய்யவே இல்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் உன் மனதில் இருக்கிறது. குழப்பத்திற்கு இடமில்லை, சந்தோஷத்திற்கு மட்டுமே தான் இங்கு இடம். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை நீ காண்பாய். துரோகிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அடித்து துரத்துகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உனக்கு பிடித்தது போல வாழ வைப்பேன். அலட்சியமோ, வாழ்க்கையில் தெய்வம் செய்யவே இல்லையே என்ற விரக்தியோ ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்வுக்கு வேண்டாம். எல்லா காலமும் விரக்தியே இல்லாமல் எல்லா காலமும் நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கள். தேவைப்படும் இடத்தில் மட்டும் கோபப்படுங்கள், தேவையில்லாத இடத்தில் அமைதியாக இருங்கள். கண்டிப்பாக இனி வரும் காலம் நல்லது மட்டுமே நடக்கும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என்னை வணங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாய் நல்வழி காட்டி ஒவ்வொரு இடத்திலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தருவேன். சில நேரத்தில் சில விஷயங்கள் மனதை கஷ்டப்படுத்துவது போல நடந்தாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் அற்புதத்தின் உச்சிக்கு நீ நிச்சயமாக செல்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் துரோகிகளே இல்லாமல் எல்லா இடத்திலும் மிக மிக ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகளும் எல்லாம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சந்தோஷமாக இரு. இன்று போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நரகமாக இருக்காது, மிக பெரிய அற்புதமாகவும் அதிசயமாகவும் மட்டும்தான் இருக்கும். இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிப்பான நாளே. தொந்தரவுகள் அனைத்தும் முடிஞ்சு இன்பங்களானது உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.